ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு அப்பா சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தாரு. சரி, சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிக்கனை வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே சிக்கன் வாஷ் பண்ணும்போது தயிர், மஞ்சத்தூள், கல்லுப்பு இந்த மூணும் சேர்த்து பெரட்டி அதுக்கப்புறமா தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன்ல இருக்க நீச்சு ஸ்மெல் எல்லாமே சுத்தமாவே போயிடும். ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். சோ இன்னொரு பக்கம் பிரியாணியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுக்கு எண்ணெயும் நெய்யும் தேவையான அளவு ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீளமா வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு. இப்போ இதுல பிரியாணி மசாலாவையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கும் போது பிரியாணிக்கு கலர் நல்லா கொடுக்கும். இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். இதுல என்னென்னலாம் சேர்த்திருக்கேன் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அப்புறமா கொஞ்சமா பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சோ அப்படியே இந்த சைட் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இந்த சைட் பிரியாணில தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலால இருந்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த சைட் சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி வரும். சோ மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த சைட் பிரியாணில தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இங்க சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டுக்கோழி அப்படின்றதுனால வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சோ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான கல்லுப்பும் தண்ணியும் ஊத்திட்டு குக்கர்ல விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போறேன். அப்பதான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ குக்கர்ல இருந்து பிரஷர்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம். நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரா வந்திருக்கு. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரிசி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதுல கொஞ்சம் புளிப்புக்காக ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் மேல பாத்திரத்தை வச்சுட்டு அதுல ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் கொத்தமல்லி, நெய், அதுக்கப்புறமா வாழை இலைய போட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம். வாழை இலை போட்டு தம் போடும்போது அந்த பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சைடு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலா பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி எடுத்துக்கலாம். இப்போ தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. ஓபன் பண்ணி பாத்திரலாம். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் போய் சாப்பிட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.